ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பொதுவா இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய தாத்பரியம் அப்படின்னா அது என்னது சார்? சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சங்கமிக்க நாளாகவும் சித்ரா பௌர்ணமி இருக்கு. அதாவது சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்றது போய் சித்ரா பௌர்ணமியா மறுவியதாகவும் நாம் செய்த தவறுடைய அனைத்து எண்ணிக்கையுமே பார்த்து நினைச்சு வருந்தி நாம் செய்த வினைகளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக தான் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கிறது. அப்போ அன்றைய நாளில் ரெக்கார்டு அப்படின்னு பதிவு கொண்டது யாருன்னா சித்திரகுப்தன் தான். அப்போ அவருடைய பிறந்த நாளில் நீங்க செய்த தவறான காரியங்கள், துன்பமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு ஆத்மார்த்தமா கேட்கும்போது காண கிடைக்காத அரிய வகை மூலிகைகள்லாம் அன்னைக்கு பிரபஞ்சத்தை வெளிவரதுக்கான வாய்ப்புகள் உண்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அது குறிப்பிட்ட சிலர்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல இந்த மூலிகை கிடைக்குது. மே 30 1ஆம் தேதி இரவு வரைக்கும் இந்த பௌர்ணமியுடைய விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு சித்திரகுப்தனை வணங்குங்க, மன்னிப்பு கேளுங்க. முக்கியமாக விஷயம், அன்றைய நாளில் கோயிலில் போய் தயவு செஞ்சு சிவபெருமனை வழிபடுங்க. அப்படி முடியலையா தாராளமாக சிவபெருமனுக்கு ஒரு வில் வச்சனை பண்ணுங்க, ஒரு நெய்வேத்தியம் கொடுங்க. குறிப்பாக 3 மணி நேரமாவது, நான் சொல்லக்கூடிய 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது சிவனை நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரசாதமாக நீங்க வீட்டில் சாப்பிட நினைக்கிறீங்களோ அதை படைங்க. ஆனா நீங்க முழுசும் சந்தோஷத்துடைய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்ரா பௌர்ணமி சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார்? பொதுவா எல்லா மாதங்களிலுமே பௌர்ணமி வருது. ஆனா இந்த சித்திரை மாதத்துல வர்ற பௌர்ணமியை மட்டும்தான் சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம். இந்த நாளுக்குன்னு பல விசேஷமான தன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. பொதுவா இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய தாத்பரியம் அப்படின்னா அது என்னது சார்? இல்லைம்மா, சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த ஒரு நாள் தான் அது. அதனால் அதுக்கு தனி மகத்துவம் உண்டு. எல்லா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்குமே தனி சக்திகள் உண்டு, பிரபஞ்ச சக்தி உண்டு. அது நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் பிரபஞ்சத்தோடு நேரடியாக கணக்கு பண்ணக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமியும் அமாவாசையும். தவிர்க்க முடியாத விஷயங்கள் நம்ம மேம்படுத்திக்கான பல வழிமுறைகளை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதில் குறிப்பிட்ட நாள் தான் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும். அப்போ இந்த சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணை வந்தக்கூடிய நாளில் ரொம்ப விசேஷம் அதிகம், சித்ரா பௌர்ணமி. இது உதாரணமாக சொல்லப்போனால், என்னுடைய மகத்துவமாக சொல்லப்போனால் 2 விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயம். ஒரு மானிடன், ஒரு சராசரி மனுஷன் ஒரு ஒரு ஞானியை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, ஐயா நான் வாழ்க்கையில் நிறைய சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறு, சின்ன சின்ன தவறுகள் தெரிஞ்சு செஞ்சுருக்கேன். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே நான் அறிந்து புரிந்து தவறுகளை கண்டினியூவாக பண்ணிட்டேன். ஆனால் இப்போ மனசு எனக்கு உறுத்துது. அந்த தப்புக்கான ஒரு பிராயச்சித்தம் ஏதாவது நான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், உங்கள் ஆலோசனை வேணும்னு சொல்லிட்டு அந்த மகானை கேட்கும்போது அந்த மகான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அற்புதமான வரிகள் சொல்கிறாரு. சரி, எல்லா விஷயத்தையும் தாண்டி நீ இதை உணர்ந்துட்ட, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற, பிராச்சம் தேட நினைக்கிற, அப்போது நீ வாழ்க்கையில் ஒரு நாளை மிஸ் பண்ணக்கூடாது. சித்ரா பௌர்ணமி மிஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா நீ இப்போ கேட்டதுக்கான அனைத்து விஷயமே கிடைக்கின்றாரு. சரி, ஏன் அவர் சித்ரா பௌர்ணமியை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சங்கமிக்க நாளாகவும் சித்ரா பௌர்ணமி இருக்கு. அதாவது சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்றது போய் சித்ரா பௌர்ணமியாக மறுவியதாகவும் ஒரு புராண கதை உண்டு. சித்திரகுப்தன் பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய நாள், பிறந்தநாள். அப்போ அவரை வணங்குவது சிறப்பு அப்படின்னும் போது அன்னைக்கு சித்திரகுப்த நாளாக சித்ரா பௌர்ணமி வழிபடுறோம். 2 விதமான கருத்தில் இருக்குது. இப்போ இந்த ஞானி ஏன் சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது சொன்னார் அப்படின்னா, இந்த வாழ்வியலில் நம்ம நிறைய தெரிஞ்சு தெரியாமல் நிறைய தவறுகள் பண்ணுவோம். இது திருத்தத்துக்கான வாய்ப்புகள் இறைவன் அவ்வப்போது கொடுப்பான். அப்போது நாம் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். இந்த நாளில் நீங்கள் சித்திரகுப்தரை வழிபட்டு, ஐயா நான் இது வரைக்கும் செஞ்ச தவறுகளாம் மன்னிச்சிருங்க, இன்றிலிருந்து நான் புதிய மனிதராக மாறப்போகிறேன், அதுக்கான வழிகாட்டலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாம் செய்த தவறுடைய அனைத்து எண்ணிக்கையுமே பார்த்து நினச்சி வருந்தி நாம் செய்த வினைகளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக தான் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கிறது. அப்போது அன்றைய நாளில் நீங்கள் மனம் வருந்தி மனம் திருந்தி செய்த செயல்களுக்கான விஷயத்தை மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் கர்ம வினை கணக்கு எழுதக்கூடியவர் யார்? சித்திரகுப்தன் தான். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா செயலுடைய பதிவுகளை ரெக்கார்டு அப்படின்னு பதிவு கொண்டது யாருன்னா சித்திரகுப்தன் தான். அப்போது அவருடைய பிறந்த நாளில்
நீங்கள் செய்த தவறான காரியங்கள், துன்பமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஆத்மார்த்தமாக கேட்கும்போது உங்கள் கர்ம வினையை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் இறைவன்கிட்ட சொல்லி வாங்கிறதுக்கான சூழல் உண்டு அப்படின்னு தான் சித்தர் சொன்னார். எதை மிஸ் பண்ணாலும் சித்ரா பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க. அன்றைய நாளில் இறைவனுடைய அருள் பரிபூர்ணம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்க வேண்டும். எந்த தவறு ஏதோ ஒன்று எக்ஸ்ஆர் வை செஞ்சிட்டீங்க, மிகப்பெரிய பாவத்தெல்லாம் சொல்ல வரல, சராசரி மனுஷனில் சின்ன சின்ன தவறுகள் செய்வான் இல்லையா, அந்த தவறுகள்லாம் திருத்திக்கொள்ளுடைய வாய்ப்பாகவும் முக்கியமாக அது மன்னிப்பு கேட்க வேண்டிய நாளாக அமைய வேண்டும் சொல்கிறார். மன்னிப்பு கேட்கணும். சித்திரகுப்தா, அதை தெரிஞ்சே தெரியாமல் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் அந்த தவறை இனிமேல் பண்ண மாட்டேன், நான் திருந்தி வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு மனமுவந்து கேட்கக்கூடிய ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி. இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய நாள். பிரபஞ்சத்துடைய பேராற்றலை பெறுவதற்காக அவ்வப்போது ஞானிகளும் சித்தர்களும் ஒன்று கூடுவார்கள். ஒரு சில நாட்களில் ஒன்று கூடி ஒரு சில புதிய விஷயங்களை செய்வாங்க மக்களுக்காக. அப்போ யாகம் பண்ணுவாங்க, மூலிகை பறிப்பாங்க, காண கிடைக்காத அரிய வகை மூலிகைலாம் அன்றைக்கி பிரபஞ்சத்தை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி. அது குறிப்பிட்ட சிலர்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல இந்த மூலிகை கிடைக்குது, அதை இந்த நாள் எடுக்கும்போது தான் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்களாம். அப்போ சித்தர்கள் அனைவருமே ஒன்று கூடும் நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. அப்போது பிரபஞ்ச பேராற்றல், இறையாற்றல், மனசு நிம்மதி கிடைக்கும், மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மக்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சித்தர்களும் மகான்களும் சொல்லி வச்ச விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. சரி, விஷயம் நடந்துச்சு, அதுக்கான ஒரு தீர்வு கொஞ்சமாவது அந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை மக்களுக்கு தன்னடத்தான் தான் இது போல நல்ல நாட்களை உருவாக்கி வச்சாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கள் செய்து தவறுகளை திருத்தி கூடிய ஒரு நாளாக இருக்கணும். முக்கியமாக செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய நாளாகவும் அமைந்தால் ஓரளவுக்கு இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்த வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். சார், பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இந்த வருடம் எந்த தேதியில் வருது, எந்தெந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரையும் நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்யலாம்? 30ஆம் தேதியே வருதுமா. மே 30 வந்து 9:09 அல்லது 9:50 ஆரம்பிக்குது. மே 1ஆம் தேதி இரவு வரைக்கும் இருக்குது. அன்றைய நாள் நல்ல வைப்ரேஷன் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காலையில் ஒன்றும் சொல்லப்போனால் அந்த நதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். ஏதாவது குளம் ஆறு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குளிங்க. பக்கத்தில் அந்த மாதிரி கடல் நீரோட்டம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அன்றைக்கி புனித நீராடல் செய்வது மிக மிக அற்புதமான விஷயம். அந்த மாதிரி கடல் சார்ந்து இருக்கிற பகுதிகளில் தயவு செஞ்சு அன்றைக்கி போய் நீராடுங்க. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிறோம். மே 30 1ஆம் தேதி இரவு வரைக்கும் இந்த பௌர்ணமியுடைய விஷயங்கள் இருக்குது. முழு சித்ரா பௌர்ணமியுடைய ஆதிக்கம் இருக்குது. அன்றைக்கி சித்திரகுப்தனை வணங்குங்க, மன்னிப்பு கேளுங்க. முக்கியமாக விஷயம், சிவபெருமானை தொழுங்கள், பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப இது விசேஷமான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 20 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கமான பௌர்ணமியிலே கட்டுக்கடகாத கூட்டம் இருக்கும். சித்ரா பௌர்ணமி கண்டிப்பாக 20 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வணங்குங்க, பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்கள். அதிகமாக பேசாதீங்க, முண்டி அடிச்சுன்னு போகாதீங்க. பொறுமையாக அழகு நேரம் நிறைய இருக்குது. அமைதியான ஒரு சூழலில் தான் உங்களுக்கு ஒரு ஆன்ம ஞானம் கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். இறைவனுடையோ நீங்கள் நேரடியாக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அன்றைய நாளில் கோயிலில் போய் தயவு செஞ்சு சிவபெருமனை வழிபடுங்க. அப்படி முடியலையா தாராளமாக சிவபெருமனுக்கு ஒரு வில் வச்சனை பண்ணுங்கள், ஒரு நெய்வேத்தியம் கொடுங்க. குறிப்பாக அன்றைக்கி அன்னதானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. எங்கிருந்து வேணால் கொடுங்க, திருவண்ணாமலை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேலை படிவுலாம் நான் சென்னையில் இருக்கிறேன், பெங்களூரில் இருக்கிறேன், எங்கேயோ இடத்துல இருக்கிறேன், அது வேறு விஷயம். அன்றைய நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கர்மவினை கழிகிறதுக்காகவும் புண்ணிய சேகத்துக்காகவும் அன்னதானம் கொடுப்பதுன்றது மிக மிக அற்புதமான விஷயம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்த தவறுகளுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற விதமான அன்னதானமோ உடைதானமோ ஏதோ ஒரு தானம் மற்றவங்களுக்கு கொடுக்க உங்கள் கர்மவினை கண்டிப்பாக கழியும். மே 30ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 1ஆம் தேதி வரைக்கும் அவனுடைய முழு வைப்ரேஷன் இருக்குது. இந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எந்த விஷயமான செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் விரதம் இருப்பது நல்லது. ஒருவேளையாவது அட்லீஸ்ட் விரதம் இருங்க. முழுக்க சிவனுடைய மந்திரத்தை பஞ்சாசர மந்திரம் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சிவனுடைய மந்திரங்கள் தோணுமோ அதை சாண்டிங் பண்ணினே இருங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். இந்த அந்த அதிகபட்சம் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 3 மணி நேரமாவது, நான் சொல்லக்கூடிய 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வச்சிங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது சிவனை நினச்சி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள் அற்புதமான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில குழப்பங்கள் நீங்கும், கிரக ரீதியாக அவங்களுடைய தாக்கங்கள் ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். அமைதியாக இருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க.
ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா ஓரமாக அமைதியாக உட்காந்து யாருக்கிட்டையும் பேசாமல் யாரையும் துன்பப்படுத்தாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் கிரிவலம் வரும்போது உண்மையிலே இறைவனுடைய பேராற்றல் முழுமையாக கண்டிப்பாக கிடைத்தே தீரும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களால ஒரு கிரிவலமோ இல்லை வந்து கோயிலுக்கோ நீர் இருக்கிற பக்கமோ போய் அவங்களால வந்து சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு வழிபாடு செய்ய முடியலை. ஏதோ ஒரு வேலை பளு காரணமாகவோ இல்லை வீடு சூழல் அது சார்ந்த காரணங்களாலோ அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ வீட்டில் இருந்த மாதிரியே அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம்? முழுமையாக சந்தோஷமாக செய்யணும். வீட்டில் எல்லா சாமி படத்தையும் நல்லா தொடங்க, வீட்டை கழுவி சுத்தம் பண்ணுங்க, கோலம் போடுங்க, பொங்கல் வைங்க. ஒரு திருவிழா மாதிரி இருக்கணும் அன்றைக்கி வீடு. அவ்வளோ சுபிட்சமாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச உணவை படைங்க, சைவத்தில் எதை வேணால் படைங்க, முன்னோருடைய படத்தை வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க. உண்மையிலே மற்ற சமயத்தில் முன்னோரு படத்தை வச்சு வணங்குறீங்களோ இல்லையோ, இது போன்ற சமயத்தில் அவசியம் முன்னோருடைய படத்தை வச்சு வணங்குங்க. அவங்களுக்கு தனி விளக்கு ஒன்று போடுங்க. உங்களுக்கு என்ன பிரசாதமாக நீங்கள் வீட்டில் சாப்பிட நினைக்கிறீங்களோ அதை படைங்க. ஆனால் நீங்கள் முழுசும் சந்தோஷத்துடைய மிகப்பெரிய அலை உங்கள் வீட்டில் வீசணும். எந்த சண்டை சத்திரவு மற்ற நாள் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த நாளில் ஒத்தி வைங்க. உங்களுக்கு உள்ள உறவு முறையில் சிக்கல் இருந்தாலும் கூட சித்ரா பௌர்ணமிக்கு அந்த தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக இருங்க. இன்னும் முடிஞ்சால் உங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவசியம் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு குலதெய்வ கோயில் போயிட்டு வந்து அது பெண் தெய்வமாக இருக்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அன்றைக்கி வீட்டில் எல்லா சாமி படத்தையும் அருமையாக சுத்தம் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஆனால் பிரதானமாக செய்யக்கூடியது குலதெய்வ வழிபாடு, சிவன் வழிபாடு, சித்திரகுப்தர் வழிபாடு. ஏன்னா கர்ம கணக்குகள் எழுதுறவர் தான். அதாவது இது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் இறந்த பின்னாடி என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நான் மரணத்துக்கு இது சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா அப்படின்ற முடிவு பண்ணுற அதிகாரம் படித்தவர் தான் சித்திரகுப்தர். என்னுடைய டேட்டாலாம் எடுத்து பார்த்து இவர் இந்த ரூட்டில் அமிச்சா கரெக்டாக இருக்குமா, அந்த ரூட்டில் அமிச்சா கரெக்டாக இருக்குமான்னு பார்க்குறவர் அவர் தான். யார்? சித்திரகுப்தர். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவரை நினச்சி வணங்கி, ஐயா செய்த தவறுக்கு மன்னிச்சிருங்க, என்னுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்லேயே தயவு செஞ்சு வச்சு வணங்குங்க. ஸ்பெசிஃபிக்காக சித்திரகுப்தனுக்கு கோயில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலாம் இருக்குது. அது திருவண்ணாமலை இருக்கிற அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் நவகிரகத்து பக்கத்துலேயே தனி சந்நிதி சித்திரகுப்தர் திருவண்ணாமலை இருக்குது. அப்புறம் பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்குது, இன்னொரு 2-3 பகுதியில் இருக்குது. அவர் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் கும்பிடுங்க. அப்படி இல்லை என்றால் மனதார வீட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு அகவிளக்கு போட்டு உங்கள் தேவையான உணவு என்ன உங்களுக்கு உணவு பிடிக்குமோ அதை சந்தோஷமாக அவருக்கு படைச்சிட்டு வணங்குங்க. அவருடைய அற்புதமான ஆற்றல் கிடைத்தே தீரும். சார், சித்ரா பௌர்ணமி வழிபாடு குறித்தும் அந்த நாளினுடைய மகத்துவம் என்ன, இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறதன் மூலமாக இந்த வாழ்க்கையே நமக்கு மிகச்சிறப்பான வகையில் அமையும் அப்படிங்கிறதையும், ஒரு வருடத்தில் எந்த நாளை தவற விட்டோம்னாலும் நம்ம சித்ரா பௌர்ணமி நாளை மட்டும் தவறவே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றிங்க. நன்றி. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.